சில நாட்களுக்கு முன்பு ஒருவர் அவருடைய நண்பரை அழைத்துக் கொண்டு கவுன்சிலிங்காக வேண்டி அழைத்துக் கொண்டு வந்திருந்தார். நான் இப்போ கூறக்கூடிய இந்த சம்பவம் நிறைய பெற்றோர்களுக்கு படிப்பினையாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை நான் கூறுவதற்கு மிக முக்கியமான காரணம். அழைத்து கொண்டு வந்திருந்தார். அப்போ அவர் சொன்னது என்னன்னு சொன்னால், சார் நானும் இவனும் ஒரு காம்பவுண்டில் தான் ஒர்க் பண்ணுறோம். நான் 2 பேரும் ஒரு ரூமில் தான் தங்கிக்கிறோம். இவன் எல்லாரோடையும் நல்லா பேசுவான், கதைப்பான், நல்ல ஒரு சோஷியல் நல்ல மெத்தடில் பழகுவான் எல்லாரோடையும். ஆனால் அவங்களோட உம்மா வாப்பா கால் பண்ணினாலோ ஃபோனுக்கு கால் எடுத்தாலோ என்னமாலும் பேசினாலோ அப்புறம் ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகுவான். அந்தளவுக்கு கோவம் எக்ரெசிவ் மிக்கும். சில நேரம் ரூமில் கூட சாமானங்கள் நிறைய சம்பவம் உடச்சி மிக்கிறான். நாங்களும் கூட இவன் இப்படி நடந்து கொள்றான்னு தெரிய பல முறை கேட்டிக்கிறோம். ஆனால் எங்கள்கிட்ட அவனை எதையுமே ஷேர் பண்ணதில்லை. ஸோ இவனுக்கு கட்டாயம் ஒரு கவுன்சிலிங் கொண்டு தேவை. இவனை ஆள் மனசு கொஞ்சம் கூலாகணும். இவன் என்ன இப்படி நடந்து கொள்றான்னு தெரியாமல் தான் கூட்டிக் கொண்டு வந்தோன்ட்டு நான் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு முதலாவது அந்த கூட்டிக் கொண்டு வந்து அவருக்கு நான் நன்றி தெரிவித்தேன். ஏன்னா இதை மாதிரி ஒரு நண்பர் கிடைக்கிறது இப்படி ஒரு நண்பரை கேர் பண்ணுறதுக்கு தன் நண்பனுக்கு என்ன தேவை, இந்த டைமில் என்ன தேவை என் ஃப்ரெண்டுக்கு நினைக்கிறதுக்கு அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது மிச்சம் வெரி ரயா அரிதான விடயம். நான் அவரை பாராட்டினேன். அவருக்கு சொன்னேன், ஓகே கட்டாயம் இதுக்கு நான் சொல்யூஷன் தருவேன், இன்றைக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேண்ணா. அப்போ நான் அந்த வந்திருக்கக்கூடியோட கதைக்கு ஸ்டார்ட் பண்ணினேன் அந்த போயோட. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், உங்களோட ஏஜ் என்னன்னு கேட்டேன். சார் என் ஏஜ் 30ன்னு சொன்னார். அப்போ நான் அவருக்கு கவுன்சிலிங் ரீதியான மெத்தடில் அவருக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணி அவரோட மனசில் எல்லா விடயத்தையும் டெக்னிக்ஸாக காய்ச்சி கொண்டு போகிறேன். நான் சொன்னேன், எந்த விடயம் என்றாலும் நீங்கள் மனம் விட்டு பேசலாம். உங்களோட மனதிலுக்கே ஒரு விடயத்தை வச்சு கொண்டிருக்கிறதுனால தீர்வு கிடைக்காது. நீங்கள் எதுண்டாலும் தைரியமாக அவங்களோட ஃப்ரெண்ட் நம்பி தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார், நீங்கள் தைரியமாக பேசுங்கன்னு சொன்னதோடு அவர் நிறைய விடயங்களை ஷேர் பண்ணி கொண்டார். சார் எனக்கு என் உம்மா வாப்பாண்டு அவ்வளோ வெறுப்பு உண்டு ஃபெஸ்ட்டுக்கு. அப்போ நான் அதுக்கான காரணத்தை கவுன்சிலிங் ரீதியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் மனசுக்கு நான் என்டர் ஆகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குறதுக்காக வேண்டி. அப்போ அவர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறார். அவர் சொல்கிறார், சார் எனக்கு 17 வயது இருக்கிற நேரம் நான் ஒரு கேர்ளை லவ் பண்ணேன். எங்களோட ஊரில் தான் லவ் பண்ணினேன். அப்போ அந்த விடயம் எங்களோட வீட்டுக்கு தெரிய வந்த உடனே, சார் அந்த நேரம் என் பேரண்ட்ஸோ யாரோ கொஞ்சம் அன்பாக கேவாக எனக்கு சொல்லியிருந்தா கூட நான் அதை நான் அதுலேருந்து டக்குன்னு வெளியே வந்திருப்பேன். ஆனால் என்னோட நடந்து கொண்ட விதம் அவ்வளோவுமே ராங் சார். எனக்கு போட்டு அவ்வளோ வீட்டுக்கு எவ்வளோ அடிக்கணுமோ அவ்வளோ அடித்தாங்க, எவ்வளோ வார்த்தைகளால் ஏசணுமோ பேசணுமோ செஞ்சாங்க. அதோடு என்கிட்ட சம்மந்தப்பட்ட விடயத்தை நான் இப்படி செய்கிறது குடும்பத்தில் எல்லார்ட்டையும் சொல்ல தொடங்கினாங்க. நாங்கள் தான் அது மட்டும் இல்லை சார், இப்படி எல்லாட்டையும் சொல்ல தொடங்கினத்தோடு என் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துக்கு பக்கத்து வீட்டாக்கள் எல்லாம் கேள்விப்பட்டோன்னே வெளியே போகிற நேரங்கள்லாம் அவங்க எல்லாம் என்னை பார்க்குற விதமே வித்தியாசமாகிட்டு நான் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தேன்னு சொன்னாங்க. உண்மையான இந்த விடயம் தான். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் இந்த லவ் சம்பந்தமான ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு குறிப்பிட்ட பருவ வயது அடையிறத்தோட ஒரு ஆணோ பெண்ணோ இருவருக்கும் காதல் உணர்வு வாருன்றது சயின்ஸ் ரீதியாகவும் சைக்காலஜி ரீதியாகவும் இயற்கையான ஒரு விடயம். அப்படி வாரது ஆரோக்கியமான ஒரு விடயம். ஆனால் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி புள்ளொழுக்க தெளிவுபடுத்தணும், அதை எப்படி ஒரு ஒரு ஒழுக்கத்துள் கொண்டு வரணுன்றது சைக்காலஜி. அது பெற்றோர், அதுதான் பேரண்டிங்னு சொல்கிறது. பெற்றோர்கள் பிள்ளையை பெற்றுட்டா மட்டும் இல்லை பெற்றோர், சரியா? அந்த பிள்ளைகளை சரியான முறையில் அவங்க பாதிப்பில் இருக்கிற நேரம் ஒரு விஷயத்தில் இருக்கிறோம் அதை சரியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு வர்றது தான் பெற்றோர். அதுக்கு தான் சொல்கிற பிள்ளை வளர்ப்புன்னு தான். அதை அடித்து உதைச்சி அதை இல்லாமாக்கி அதை அவமானப்படுத்துறது அல்ல, தனக்கோ முழுக்க வெளிக்காட்டுறது அல்ல. சரி, ஓகே, நம்ம மகளுக்கு இப்படி நிலைமையோடு வந்துருச்சு, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், இது சம்மந்தம் எப்படி கவுன்சிலிங் எடுத்துக்கொள்வோம், இதை எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அதுதான் முக்கியம். அப்படி செஞ்சிருந்தாலே இந்த உலகத்தில் 100க்கு 100 விதமான பிள்ளைகள் பாதிப்பு இல்லாமல் அவங்க லைஃப்பை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஓகே, நான் திருப்பி இந்த விடயத்துக்கு வாரேன். அந்த பெற்றோர்கள் முழுமையான விடயத்தில் வெளிக்காட்டி குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பெற்றோர் முழு கோபத்தை அந்த பிள்ளை மேல் வெளிக்காட்டுறதும் குடும்பத்தாக்கள்கிட்ட சொல்கிறதும் பக்கத்தாக்கள்கிட்ட சொல்கிறதும் இப்படியே ஒரு அவமான டைப்பே போயிட்டீங்க. அதை பொடி எனக்கு
உண்மையாக பாடல கஷ்டம் அனுபவிச்சுக்கிறான். அதோட அந்த போயோட தந்தை என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னால், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மௌலவிட்ட பள்ளிக்கு பொறுப்பான அந்த இமாம்கிட்ட சொல்லியிருக்கிறார், இப்படி மகன் இப்படி விஷயங்கள் இருக்கிற நீங்கள் வெள்ளிக்கிழமை பயான் இதுகளை பற்றி கொஞ்சம் கதைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாருங்கள் எவ்வளோ ஒரு மடமைத்தனம்ட்டு பாருங்கள். சரியா? அந்த இமாமும் கூட என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா, வெள்ளிக்கிழமை இப்போ ஏற்கனவே இந்த ஊரில் அந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கெல்லாம் இந்த போய் விஷயங்கள் தெரியும் தானே நீங்க தான். அப்போ இவன் வெள்ளிக்கிழமை சும்மா போய் உட்கார்றா, அந்த ஹசரத்தும் வந்து பயான் செய்கிறார். மேகதா காதலை பற்றி இதை பற்றி விஷயங்கள் சொல்கிற நேரங்களில் அந்த எல்லா அந்த சுற்றிக்கக்கூடிய பாய்ஸ் அந்த ஆட்கள் இந்த பொடியின் உட்காந்துக்கிறத மொத்த பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் யோசிச்சு பாருங்க. அந்த இமாம் சரியான ஒரு இமாம இருந்திருந்தால் அவருக்கு தெரியும் இந்த போய் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கான். அப்போ அவர் தனிப்பட்ட முறையில் அந்த பொடியனை கூப்பிட்டு அவர் அது விடியமான சில விஷயங்களை அட்வைஸ் பண்ணியிருந்தா எனக்கு ஓகே. ஆனால் அந்த இமாம் அந்த மௌலவி அதை கூட செய்யலை. அவரும் இதுக்கு தான் எனக்கு தான் கிடைச்ச தலைப்புன்ற மாதிரி பயானை அடிச்சு விட்டார். சரி, இப்போ இது இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த பொடியன் நல்லாவே பாதிக்குது. இது அப்படியே வீட்டுக்கு போனவன் தான் ரூம் விட்டு குறிப்பிட்ட நாளைக்கிழமை அவன் சொல்கிறான் சார், நான் ரூம் விட்டு ஒரு 3-4 கிழமை ஒரு மந்த் நான் ரூம் விட்டு வெளியே வரலைன்றான். அவனுக்கு அவ்வளோ மனசில் பாதிப்பு. வெளியே போகலாம் பார்க்குறான், கடைக்கு போகலாம் பார்க்குறாங்க, ஆட்கள் நோமலாக பார்த்தாலும் கூட என்னையத்தான் பார்க்குறாங்க, என்னையத்தான் அவமானப்படுத்திட்டாங்கன்றது தான் இது. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட தாய் தந்தையர் மேலே வெறுப்புணர்வு கூடிக்கொண்டே போகுது. குறிப்பிட்ட கட்டம் வீட்டிலேயே அவனுக்கு ஈக்கலாமல் வீட்டை விட்டு வெளியே போகிறான். வீட்டுட்டு வெளியே போயிட்டு தற்கொலை செய்து கொள்ளணுன்ற எண்ணத்தோட தான் போகிறான். அந்த போய் வீட்டை விட்டு வெளியே போகிறான். தற்கொலை செஞ்சுட்டா நல்ல சூசைட் பண்ணிக்கொள்வோம், இது போல் வாழ்ந்து வேறலை. ஆனால் இருந்தாலும் அவன் சொல்கிறான், சார் என்னையும் எனக்கும் அன்பு காட்டுறதுக்கும் எனக்கும் பாசம் காட்டுறதுக்கும் குறிப்பிட்ட ஆட்கள் இருந்ததுனால, என்னை அன்பு காட்டி பாசம் காட்டி என்னை வளர்த்ததுனால, என்னை பாதுகாத்ததுனால அந்த எண்ணத்துலேருந்து நான் விடுபட்டுட்டேன். சரி, அது இப்போ நல்லா படித்தேன், கம்பெனிகளுக்கு வேலைக்கு போனேன், இப்போ நல்ல ஒரு பொசிஷனாக நல்ல ஒர்க்கில் இருக்கிறது சார்ன்னு சொன்னான். இருந்தாலும் என் உமாவா அப்போ எனக்கு செஞ்சது சார் இன்றைக்கும் எனக்கு மறக்க இயலாது. இன்றைக்கும் எனக்கு வந்து அவங்களோட கோலோ அவங்களோட மெசேஜோ வந்துன்னு சொன்னால் எனக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வருது. அப்படி ஒரு கோவம் வருது, வைராக்கியம் வருது சார்னு சொன்னேன். அந்த பொடியை எல்லா விதத்துலையும் அந்த பொடியை மைண்டை கவுன்சிலிங்கில் ஓகே பண்ணினேன். அதோடு இன்னொரு விடயமும் செஞ்சுருக்கிறாங்க. இவ்வளோ பாரதூரப்பட்ட விடயம்னு சொன்னால், அந்த பொடியன் இந்த லவ்வை மறக்கணுன்றதுக்காக வேண்டியும் சில தாந்திரீக விடயங்களுக்கு கூட போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பொடியன் சொல்கிறான், வேங்கதாசர் நான் ரூமில் இருக்கிற நேரங்கள் இப்படி எல்லாம் எனக்கு நடந்துச்சு, இப்படி பேசினதை எனக்கு காதால் கேட்டேன், இப்படி செஞ்சாங்கன்ட்டு. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அடி முட்டாள்தனம்னு பாருங்கள், அடி முட்டாள்தனம்னு பாருங்கள். இன்றைக்கு கடைசியில் அந்த பேரண்ட்ஸுக்கு எதிராகத்தான் அந்த புள்ள நிற்கிறான், மகன் நிற்கிறான். ஏண்டா அந்த அவ்வளோ வைராக்கியமும் கோவமும் அவ்வளவுக்கு வைராக்கியம் கோவத்தோட நிற்கிறான். அப்போ அவனுக்கு நான் கவுன்சிலிங் அந்த வைராக்கியம் கோவத்தையும் குறைச்சி ஃபுல்லாக நான் அந்த பொடியை கூல் பண்ணி மைண்டில் இதாக்கிட்டு நான் சொன்னேன், இது ஃபுல்லாக குறைக்கணும்னு சொன்னால் அவன் கட்டாயம் அவனோட பேரண்ட்ஸ் என்னையை சந்திக்கணும். நான் ஃப்ரெண்டு உள்ள கூப்பிட்டு சொன்னேன், எல்லாம் ஓகே. அவர் இது கூட கோவப்பட மாட்டார், அக்ரெசிவ் ஆக மாட்டார். கவுன்சிலிங்கில் ஃபுல்லாக ஓகே பண்ணி அவருக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். ஆனால் இது கம்ப்ளீட்டாக குறையணும்னு சொன்னால் கட்டாயம் இந்த போய்ட உமாவும் பாப்பாவும் என்னைய சந்திக்கணும். அவங்க 2 பேரும் என்னைய சந்திச்சா மாத்திரம்தான் இந்த அந்த மகனுக்கு இந்த போய்க்கு அவங்களோட மேலே இருக்கிற வைராக்கியத்தை கம்ப்ளீட் இல்லாமல் ஆக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அது இல்லாமல் ஆகாது. இப்போக்கு அவர் கோவப்படுறது, எக்ரெசிவ் பண்ணுறது, அந்த டென்ஷன் ஆகிறத குறைச்சிக்கிறேன். ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸும் வந்து சந்திக்கணும். இந்த பேரண்ட்ஸும் மகன் 2 பேரும் வந்து என்னைய ஒரு டைமுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கூட்டி கொண்டு வாங்க, நான் அதை வந்து கவுன்சிலிங்கில் ஓகே பண்ணுவோம்னு சொல்லி. சரி, இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் அன்பானவர்களே, இந்த பெற்றோர்கள் நல்லா ஒன்றை விளங்கிக்கொள்ளணும். அவங்களோட மகனோ மகளோ அவங்களாவது 16, 17, 18 வயசுன்றது வந்து அவங்களுக்கு அது குறிப்பிட்ட நாலேஜ் தான், டீனேஜ். அப்போ நீங்கள் அந்த நேரம் இருப்பீங்க வந்து 40 வயசு 45 வயசில் நீங்கள் அப்படி தான் யோசிப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் உங்களோட மகள்கிட்ட வயசுக்கு இறங்கி யோசித்து அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நல்ல ஒரு விடயத்துக்கு கொண்டு போகணுன்றதை யோசிக்கணும். அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னாலே போதும், நிறைய விடயங்கள்ல இருந்து உங்களோட பிள்ளைகள் அழகானவங்களை பாதுகாத்து ஃப்ரெண்ட்லி ஆக்கி உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட மேலே ஒரு வைராக்கியம் கோபம் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். இல்லைன்னா கடைசி வரைக்கும் அந்த வைராக்கியம் கோபம் முடிய போகிறதில்ல. இவங்கதான் ஏன்னு சொன்னால் அது பெரிய அவமானம். இந்த இவருக்கு நடந்த உண்மையாக ஒரு மிகப்பெரிய அவமானம். அது பெற்றோர்கள் விளங்கினாங்களா இல்லைன்றது தெரியாது. அவங்க மகனுக்கு நலவு செய்ய போகிறோன்னு செஞ்சது அவ்வளவுமே தீமையாகத்தான் முடிஞ்சிருக்குது.
ஓகே, இந்த விடயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வேற அந்த பிள்ளைய பெத்தா மட்டும் இல்லை, பெற்றோர். ஓகே,